சோ இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களும் வந்துட்டு இன்றைய மெயின் காரணம் பெற்றோர்களுடைய பேராசை. பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுக்கு காரணம் என் பையன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும். அவன் உலகத்துல எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டா செகண்ட் யாருதான் வருது. எந்த தொழில் செய்யறோம், என்ன செய்யறோம் யோசிக்கிறதே கிடையாது. காசு நிறைய வருது. நீங்க ஒரே துறையில போய் மோதிட்டு இருக்க, அடுத்த துறையே கிடையாதா? அடுத்த பிசினஸே கிடையாதா? இங்க அப்படி கிடையாது. ஒருத்தர் டீ கடை வச்சா 10 100 டீ கடை வருது. நீங்க பேராபத்து எப்ப வருதுன்னே தெரியல. நீ சேர்த்து என்ன பண்ண போற? ஒரு நைட்ல போயிடும். ஆணவ கொலைகள் எவ்வளவு ஏன் நடக்குது? எல்லாத்திலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம், 30-300 வகையான ஸ்ப்ரெட் வைக்கிறோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். டே நம்ம 800 ரூபா கொடுத்துருக்கோம், சாப்பிடுன்ட்டு ஒரு நாள்ல அத்தனை சாப்பிட்டுடுது. அது என்ன ஆகும்? நம்ம உடம்புக்கு கடைசியில பாத்தீங்கன்னா ஓவாமை. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுலயும் என்ன பண்றாங்க, நமக்கு போதும், நமக்கு ஒரு 30 லட்சம் வேணுமா, சரி 50 லட்சமா இருக்குதா, அதோடு நிறுத்துறது கிடையாது. அது கோடிக்கணக்கா போயிருக்கணும். அது அந்த வீடு வாங்கணும், இந்த காரை வாங்கணும், நான் அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும். இந்த பேராசை பெருநஷ்டம். பெருநஷ்டங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா பெரியவர் சொன்னது நீங்க பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் சொன்னதா இருக்கட்டும், ஔவையார் சொன்னதா இருக்கட்டும், புத்தர் சொன்னதா இருக்கட்டும், இல்ல இயேசு சொன்னதா இருக்கட்டும், யாருமே நமக்கு கெடுதி சொல்லல. இவங்களும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களாம் பொழைக்க தெரியல, அவங்க படம் பெரு அதெல்லாம் விடியா, இந்த காலத்தை பாரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல பார்க்கும்போது இன்னைக்கு எத்தனை அழிவுகள். இன்னைக்கு பேராபத்து எப்ப வருதுன்னே தெரியல. நீ சொத்து என்ன பண்ண போற? ஒரு நைட்ல போயிடும் உன் சொத்து. அதோட நீ ஒரு 4 பேருக்கு நல்லது செய், 4 பேரும் நன்றி உள்ளவங்களா இருக்கட்டும். நம்ம இறந்தா கூட நம்ம பேர் அவங்க சொல்லுவாங்க. இவராலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். அது சொல்ற அளவுக்கு எவன் வாழ்றானோ அவனுக்கு முதுமையே கிடையாதுங்க. என்னுமே அவனுடைய எண்ணங்கள் எல்லாருடைய மனதிலும் பசுமையா இருக்கிற வரைக்கும் அவனும் என்னைக்கு இளமையா இருக்கிறான். அப்புறம் இன்னொன்னுங்க, இன்றைய இளைஞர்களோட பழகும் போது அது எந்த துறையில பணியாற்றவங்களா இருந்தாலும், இல்ல ஸ்கூல் இல்ல காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறா, இல்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ன்றாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்னா என்னதான்? உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா உங்க காலகட்டத்துல? அப்படி இல்லைங்க. ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நாங்களாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு 100க்கு 40 மார்க் வாங்கிட்டோம்னா நாங்க தான் பெரிய மகிழ்ச்சியில வீட்டுக்கு கொண்டாடுவோம். அம்மா பாஸ் ஆயிட்டேன், பாஸ் ஆயிட்டேடா. ஃபெயில்னு வந்தாதான் ஒரு துக்கம் இருக்கும். மற்றபடி பாஸ்ன்னு வந்துட்ட பொருள் இப்ப அப்படி கிடையாது. எவ்வளவு மார்க்கு? 98. என்னடா 98? அவன் 99. நீ நான் சரியா படிக்கல, நீ அந்த நேரத்துல தூங்கிட்டு இருந்த. இதுதான் ஸ்ட்ரெஸ். இது பெரியவர்கள், அதாவது பெற்றோரால பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுக்கு காரணம் என் பையன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும். அவன் உலகத்துல எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டா செகண்ட் யாருதான் வருது. இன்னைக்கு எல்லாருமே அப்படி வந்துட முடியுமா? இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய வீரர் டெண்டுல்கர் பையன் கேப்டனா வர முடியுமா? வர முடியல. சேதுகணேசன் பெரிய நடிகர் தான், அவன் பேர அப்படியே சூப்பர் ஸ்டாரா வர முடியுமா? எங்கேயோ இருந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருங்க. ஆமா, எங்கேயோ இருந்த கோலி இன்னைக்கு பெரிய இதா இருக்கிறான். ஏன்னா நம்ம இந்த போட்டி போறாம, அவன் 4 மணிக்கு எந்திரிக்கா, நீ 3:30 மணிக்கு எந்திரி. பசங்களை அதே மாதிரி என்ன பண்றாங்க, 7 மணிக்கு பள்ளிக்கூடம். நாங்கெல்லாம் படிக்கும்போது 7 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாதுங்க. எத்தனை மணிக்கு தான் போனீங்க பள்ளிக்கூடத்துக்கு? எங்க அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 6 வயசு ஆனாதாங்க 1ஆம் கிளாஸுக்கு போவாங்க. இப்ப ப்ரீகேஜில இருந்து ஆரம்பிக்கிறான். காதை குழந்தை எட்டுச்சேன்னு பாப்பாங்க. இல்ல இப்ப குழந்தை பிறந்தப்பயே போய் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிடுறான். குழந்தை 1.5 வயசு ஆகும் போதே ப்ரீகேஜில கொண்டு போய் விட்டுடுறான். அது அம்மா அப்பாவே பாக்குறது இல்ல. அங்க இருக்க ஆயாக்கள் கொடுக்கறதையும் அவங்க சொல்றதும் நடந்தா ஏங்க ஸ்ட்ரெஸ் வராது? ஏங்க
அம்மா அப்பா இருக்கணுங்க, கூட விளையாடுறதுக்கு அண்ணன் தம்பிக்கு இருக்கணும். எல்லாரும் வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையன், அப்புறம் ஏங்க ஸ்ட்ரெஸ் வராது? உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேரு? எங்க வீட்டுல 4 பொண்ணுங்க, நான் ஒருத்தந்தாங்க பையன். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு பையன் நான் செல்லமா வளர்த்துப்பாங்கன்னு. அதுதாங்க கிடையாது. ஒரு பையனால எனக்கு 24 மணி நேரம் வேலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா தேவையோ அத்தனையும் நான் தான் போய் வாங்கி செய்யணும். ஓடி 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 வாங்கிட்டு வரணும். இன்றைக்கு அரசாங்கம் வேற வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு வந்துட்டாங்க. ஆமா. ஆனா அந்த காலத்துல நீங்க மகிழ்ச்சியா இருந்ததுக்கு இந்த நிறைய குழந்தைகள் தெருவுல இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அதோட மகிழ்ச்சி உங்களை வந்து எங்க வச்சிருக்கு? அதாவதுங்க, அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4 மணிக்கு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னா மாலையில ஒரு காப்பியோ ஏதோ ஒண்ணு குடிக்க கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு வெளியில போயிட்டோம்னா 6:30 மணி வரைக்கும் விளையாடுவாங்க. அத மண்ணெல்லாம் உடம்புல அப்படியே சும்மா புழுதியோட 6:30 மணிக்கு வந்தோம்னா ஒரு குழியிலோ இல்லாட்டி உடம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டோ புஸ்தகம் எடுத்தோம்னா 1 மணி நேரம் தான் படிப்போம், இல்லை 1.5 மணி நேரம் படிப்போம். ஏன்னா இப்ப வந்து அப்போல கரண்ட் கிடையாது, லைட்டு கிடையாது, விளக்கு தான். அதுக்கு மண்ணெண்ணே கிடைக்காது. உங்களுக்கு ரொம்ப வாய்ப்பா போச்சு, சீக்கிரம் ஆஃப் ஆயிடும். அவ்வளவுதான். காலையில 7 மணிக்கு முன்னாடி எல்லாம் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல வந்து லைட் ஆஃப் ஆகுறது கிடையாது. ஏன்னா ஒரு பையன் 12 மணிக்கு வேலைக்கு போறான், ஒரு பையன் திருப்பி 1:30 மணிக்கு வரான் வீட்டுக்கு. ராத்திரி பூரா அப்பெல்லாம் வந்து ராத்திரி டியூட்டி யார் பார்த்தாங்க? போலீஸ் துறையில பார்ப்பாங்க, டாக்டர்ஸ், நர்ஸ், ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க. இதுதான் 24 ஹவர்ஸ் டியூட்டி. இது மாதிரி தான் பார்த்தாங்க. நானா வந்து பாத்தீங்கன்னா BA படிச்சேன், போஸ்ட் கிராஜுவேட் லயோலா காலேஜ்ல படிச்சேன், எல்லாம் படிச்சேன். ஆனா நான் எனக்கு வந்து என்ன வேலையை நான் தேர்ந்தெடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் சிறப்பு தான் தேர்ந்தெடுத்தேன் டெக்ஸ்டைல்ஸ்ல. ஏன்னா எனக்கு எல்லா லாங்குவேஜஸ் தெரிஞ்சனால நான் த்ரூ அவுட் கோவா, பாம்பே, அஹமதாபாத் இப்படி எல்லா ஊருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராவலிங் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர்ல போய் சாப்பிடுறது, ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுகளை புது புது ஆளுகளோட பழகுது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு எங்க அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி சுத்தி தின்னா உனக்கு பொண்ணு கிடைக்காதரா, எவனும் பொண்ணு தர மாட்டான் அப்படின்னாங்க. அதுக்காக வேண்டி என்ன பண்ணேன், ஸ்டார் ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்தேன். உங்களுக்கு தெரியும் ஸ்டார் ஹோட்டல்னா எப்படி இருக்குன்னு. அந்த காலத்துல நாங்களாம் அதுலயே எக்ஸிக்யூட்டிவா இருந்தோம். ஏன்னா எனக்கு லாங்குவேஜஸ், நான் வந்து ரஷ்யன், பிரெஞ்சு எல்லாம் வேற படிச்சிருந்ததுனால எனக்கு வந்து அதுல எக்ஸிக்யூட்டிவ் வேலை வல்லவனா இருந்திருக்கீங்க. அது இல்லாம நம்மளோட ஹைட், அந்த பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, நம்மள செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா டெய்லி பிலிம் ஷூட்டிங் நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் அடையார் பார்க்ல தான் சேர்ந்தேன், கடைசியா லீ மெரிடியன்ல இருந்து ரிட்டையர் ஆனேன். அங்க நடக்காத ஷூட்டிங் கிடையாது. ஒரு சாதாரண ஃபங்க்ஷன்னா கூட கோடீஸ்வரனுக்குலாம் வருவாங்க. மகிழ்ச்சி தாங்க, மகிழ்ச்சி, வாழ்க்கை பூரா மகிழ்ச்சி தான். எனக்கு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வந்திருக்குது, கஷ்டங்களே வராமலாம் இல்லை, 1000 கஷ்டங்கள் வரும். ஆனா நான் எப்ப வெளியில வந்தாலும், வீட்டை விட்டு வெளியில வந்தாலும், இவனுக்கு என்னடா குறையே இல்லடா, எப்போது ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அப்பதான் இன்னும் ஜாஸ்தி மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஆமா, ஏன்னா 10 பேர் பார்த்து பாவண்டா அவரு நொந்து போயிட்டாதான்னு சொன்னாவே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிட் கம்மியாயிடும், டவுன் ஆயிடும், நம்ம டவுன் ஆயிடுவோம். நம்மளை பார்த்துட்டே அவனு அப்படி பொறாமப்படுற மாதிரி வாழணுங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழணுங்க. அசிங்கமா வாழ்றதுக்காக நம்மளை கடவுள் படைக்கல. ஏன்னா இந்த வானமே எல்லைன்னு இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நீ ஏன் ஒரே துறையில போய் முட்டி மோதிட்டு இருக்க? அடுத்த துறையே கிடையாதா? அடுத்த பிசினஸே கிடையாதா? இங்க வந்து அப்படி கிடையாது. ஒருத்தன் டீ கடை வச்சோன்னா 10 100 டீ கடை வருது. ஒருத்தன் பரோட்டா சுட்டோம்னா எல்லாம் பரோட்டா, ஒருத்தன் பிரியாணி போட்டா. இது மாதிரி பண்ணதுனால என்ன ஆகுது, இருக்கிற காசும் போய் எல்லாம் வந்து கடனாகி வீணா போயிடுறாங்க. இன்னைக்கு வந்து ஏன் விவசாயம் கெட்டு போச்சு? மக்களுக்கு வந்து அந்த விவசாயம் செய்யறவனை பார்த்தா கேவலமா நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எம்ஜிஆர் எப்படி பண்ணாரு? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை நீ கையை ஏந்தனால உன் கையில விலங்கு போட்டு அனுப்புறான். ஆமா, எவ்வளவு அசிங்கம். அன்னைக்கு அவனை நம்ம இங்கிருந்து அடிச்சு துரத்தணும், இன்னைக்கு நீ அவன் காலை ஏன் போய் பிடிக்கிற? ஏன் நம்ம எந்த தொழில் செய்யறோம், என்ன செய்யறோம் யோசிக்கிறதே கிடையாது. காசு நிறைய வருது. அம்மா அப்பாவை விட்டுட்டு பசங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்க. அம்மாவோ அப்பாவோ இறந்து போனா 7 நாள் 8 நாள் மார்ச்சர்ல போட்டு, அப்போ அந்த அம்மா அப்பா எப்படிங்க இளமையா இருப்பாங்க, எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க? ஒரு பையன் தான், அவனு லண்டன்ல இருக்கிறான், அமெரிக்கா. பெருமையா வேணா இருக்கலாம், ஒழிய மனசுல சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா? இருக்காது. அப்போ அவன் எப்படிங்க இளமையா இருக்க முடியும்? அவங்களுக்குள்ள அழுகுதான் இருக்கும். இதுதாங்க காரணம். இன்னைக்கு ஏன் நிறைய பேரு இளமையிலேயே முதுமையாடுறான்னா, இவனுக்கு 2 குழந்தை இருந்தா கூட வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிற அந்த நோக்கத்திலேயே என்ன ஆகுதான்,
எல்லாத்தையும் இழந்துடுறான். சோ இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களும் வந்துட்டு இன்றைய மெயின் காரணம் பெற்றோர்களுடைய பேராசை. பெற்றோர்கள பேராசை தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து வீணா போயிட்டு இருக்காங்க. உடல் அளவிலும் எண்ணத்தளவிலும் அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு எது தகுதி, அவனுடைய தகுதியை பார்க்கறது இல்ல. அவன் அந்த குதிரை வந்து 1000 மீட்டர் ஓட முடியுமான்னு பாக்குறது இல்ல, அதுக்கு நடக்கிறதே கஷ்டமா இருக்குது. அதுவும் நீ ஏன் ரேஸ்ல விட்டு ஓடுனா அது நொண்டி குதிரையா தான் போயிடுது. போட்டி நிறைந்த உலகமும் பொறாமை மிகுந்த மனிதர்களும் இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தை அழைக்கிற வரைக்கும் இளைஞர்களும் சீக்கிரமா முதுமை அடைஞ்சிருவாங்க. கண்டிப்பா அதேதாங்க. இன்னைக்கு வந்து கல்யாணம் கூட ஏன் இப்படி எல்லாம் தற்கொலையும் ஆணவ கொலையும் போகுதுன்னா, அவன் வந்து 100 பவுன் வாங்கியிருக்கான்டா, நீ அதுல என்னடா கம்மியா இருக்கிற. இவங்க அவனை வந்து பார்கெயின் பண்ண வச்சு, அவனை வந்து பொண்டாட்டி கிட்ட டார்ச்சர் பண்ண வச்சு, அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியை இழக்க வச்சு, இதனாலேயே பாத்தீங்கன்னா டைவர்ஸ். இன்னைக்கு நீங்க குடும்ப கோர்ட், ஃபேமிலி கோர்ட்ல போய் பாருங்க, எத்தனை பேர் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்கன்னு. இப்ப இது இந்த நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கீங்க. சமூகம் சார்ந்த ஒரு கேள்விதான் இங்க நிக்குது. அன்றைக்கு வந்து காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான விவாகரத்து வழக்குகள் நிறைய இருந்துச்சா, இல்ல இந்த காலத்துல நிறைய இருந்துச்சுன்னா புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் இந்த வருஷம் இந்த பீரியட்ல தான் நிறைய இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து குடும்பத்தை விட்டு வெளியில வந்து நீதிமன்றங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாததால குறைவா இருந்துச்சா, அது இல்லாம உண்மையாகவே பெண்களும் குடும்பத்தோடு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நிம்மதியா இருந்ததால வழக்குகள் குறைவா? இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்கன்னா, ஆம்பளை பையனுக்கு ஈக்குவலா வளர்க்குறாங்க. ஆம்பளை பையனே எவ்வளவோ பரவாயில்ல, அவன் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ட்ரெஸ், மேல ஒரு ட்ரெஸ், அது மேல ஒரு கோட்டு டை கட்டிட்டு போறான். இந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுடைய சட்டையோ பனியனையோ எடுத்து போட்டுட்டு பேண்ட போட்டுட்டு போதுங்க. கடைசியில என்ன ஆகுது, அவன் வந்து பொம்பளை புள்ள மாதிரி அடக்கமா இருக்கிறேன், இது ஆம்பளை பிள்ளையோட கேவலமா உடலை காமிச்சிட்டு கேவலம் சொல்ல முடியாது, பெண்களோட உரிமை. அது அங்க உரிமை இருக்குறாங்க. எனக்கு உரிமை இருக்குன்னா எல்லா உரிமைக்கும் ஒரு வரையறை இருக்கு. வரம்பு மீறின உரிமை வந்து அது உரிமை கிடையாது, அது ஆணவம். இது இந்த இடத்துல நாங்க எப்படி பாக்குறோம்னா, நம் தமிழ் வந்துட்டு பெண்களுக்கான முன்னுரிமை நம்ம எப்பவுமே கொடுப்போம். பெண்களுக்கு ஆடை அணிவதில் முன்னுரிமை இருக்கிறது, அவர்கள் பேச்சுரிமையில அவங்களுக்கு எல்லா வந்து வாய்ப்புகளும் இருக்கிறது. சோ அவங்க ஆடை அலங்காரங்களை தவிர்த்து அவங்க வந்துட்டு இந்த காலத்து பெண்களும் வந்துட்டு ஆண்களுக்கு நிகரா எல்லா துறையிலும் வந்துட்டு இருக்காங்க. சோ வந்து அது வந்து இப்போ அது ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துக்குள்ள ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், இல்ல ஆண் பெண் உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணதுன்னு ஒரு எண்ணம் இருக்குங்களா சார்? என்னைக்குமே நான் சொல்லிக்கணுங்க, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு இருக்கும்போதுதான் அதை நல்லாவும் இருக்க முடியும். அந்த கட்டுப்பாடை மீறிட்டா, இப்ப நீங்க ட்ரெஸ்ல உரிமை மீறிட்டாங்கன்னுட்டீங்கன்னா அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங். ஏன் நாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, ஏன் நாங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன் நாங்க வந்து பப்புக்கு போக கூடாது, இப்படி உரிமைகளை அவங்களே எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இன்னும் பூதாகரமா வரல. ஆனா அதை வந்து உங்களை மாதிரி பெரியவர்களோட சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு மன வருத்தமா இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் ஒர்க் பண்ணது நட்சத்திர ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ஸ். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல இருக்கிறாங்க. அங்க உள்ள நுழைஞ்ச பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் இருக்குன்னா நமக்கு ரொம்ப பாவமா இருக்குங்க. அந்த நடக்க கூட முடியாத அளவுக்கு தண்ணி அடிக்கிறாங்க. மேல்நாட்டு கலாச்சாரங்கள் நம்முடைய கலாச்சாரங்களுக்கு உள்ள புகுந்ததோடு மட்டுமல்லாம நம்மளோட குடும்பத்துல இருக்கிற மகிழ்ச்சியிலும் நிறைய வந்து விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு அறிய முடிகிறது. இறுதியாக ஒரு கேள்விங்கய்யா, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து 3 வேளை உணவு இருக்கும். சிறுதானிய உணவுகளாக இருக்கட்டும், வீட்டில் சமைத்த உணவுகள் தான் அதிகமா இருக்கும். தின்பண்டங்களா இருந்தா கூட வேர்க்கடலை அந்த மாதிரியான தின்பண்டங்கள் தான் கிடைக்கும். இன்றைக்கு உணவு முறையால் இளைஞர்கள் எந்த வகையில உடல் அளவுல பாதிக்கப்படுறாங்க? அதாவதுங்க, அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து சாப்பாட்டுல கம்மியா இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான கொழுப்புகளும் மக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் சாப்பிடுற மாதிரி ராத்திரி 1 மணிக்கு சாப்பிடுறாங்க. வயிறு நிறைய ஃபுல்லா ராத்திரி 1 மணிக்கு சாப்பிடுறாங்க. சாப்பிடுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 10 மணி வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணி வரைக்கும் லஞ்ச் இருக்கும். ஹோட்டல்ல கூட அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்காது. நைட்டு வந்து மேக்சிமம் 11 மணி நைட் டியூட்டி 11 மணி. இப்போ அப்படி கிடையாது. எல்லா ரெஸ்டாரண்ட் 24x7 hours. எந்த நேரமும் பாருங்க ஹோட்டல் ஃபுல்லா இருக்கு.
அது இல்லாம இவங்க நொறுக்கு தீனிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி ஃபுட்டு, எல்லாமே ஃபேட் கண்டென்ட். அது இல்லாம ஒர்க் வந்து ரொம்ப கம்மி, அதோட தூக்கம் இன்னும் கம்மி. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறதே உங்களுக்கு பெருசா இருக்குது. வேலைங்கிறது பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன பண்றாங்க, லேப்டாப் தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அதுலயே பார்த்துட்டு அந்த ஒர்க்கு தான் இருக்குது ஒழிய பிசிக்கல் ஒர்க் ரொம்ப கம்மி. இதனால என்ன ஆகுது, எல்லாரும் பாத்தீங்கன்னா பாடி சைஸ் வந்து XXL 4XL அப்படி ஆகி போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாமே பெரிய 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 உருவமா இருக்காங்க, பார்த்தா பயங்கரமா இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சி இல்லாம போகுது. ஒரு 10 அடி வேகமா நடக்க முடியல. அப்ப என்ன பண்ண முடியும், எல்லாத்துக்கும் ஒரு 2 மாடி போகணும்னா லிஃப்ட் இல்லாம போக முடியல. ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸ்கூட்டர்ல தான் போறாங்க, இல்ல கார்ல போறாங்க, நடந்து போறவங்கள பார்க்க முடியல. இப்படி எல்லாம் ஆகிறதுனாலதான் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, ஆயில் கம்மி ஆகுது. அன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இளமையா இருப்பாங்க, சாவர வரைக்கும் அவன் வேலையை அவனே தான் செஞ்சிருப்பான். இப்ப வந்து 80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க, பிகாஸ் ஆஃப் மெடிசின்ஸ். மெடிக்கல் வாழல, ஹெல்த்தி கிடையாது, மெடிசின்ஸ் உயிர் தான் இருக்கும். 40 வயசுக்கு மேல அவன் வாழ்றதே அவனுக்கே ஒரு சுமையா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் எங்கேயும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பெல்லாம் 60 வயசுக்கு மேல வாழ்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 60ஆம் கண்டம், அதுக்குதான் அந்த பெரிய கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. 60ஆம் கல்யாணம் எல்லாம் இன்னும் 60 வயசுக்கு மேல வாழ மாட்டாங்க கூட்டுறது, ஏன்னா அப்ப வந்து மெடிசின் கிடையாது இவ்வளவு. அப்பெல்லாம் ஒரு வியாதின்னு வந்து காலரா வந்துச்சு, டைபாய்டு வந்துச்சுன்னா நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இப்ப வந்து அப்படி இல்லை, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, ஐஸ் இது எல்லாமே மாத்திக்கிறாங்க, உடல் ரத்தமே மாத்திக்கிறாங்க. அதனால ஆயில கூட்டிட்டாங்க. ஆயில் இருந்து என்ன பிரயோஜனம், நிம்மதியை குறைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு இல்லாத மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு ஆர்டிபிஷியல் லைஃப். அதான் நான் சொல்ல முடியும். சோ வந்துட்டு துள்ளுவதோ இளமை அப்படின்னு நிறைய சாங்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். நிறைய இளமை ஒட்டிய நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, நிறைய பாடல்கள் வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து இசைக்கும் பாடலுக்கும் மனிதனை வந்து மகிழ்ச்சியா வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதங்கள். அந்த வகையில் ஐயா முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இந்தியாவில குறிப்பா வந்து தலைநகரங்கள் டெல்லி ஆகட்டும், மும்பை போன்ற பெருநகரங்கள்ல கொண்டாட்டங்கள் அதிகமா இருக்கும். அதுல ஜாதி மத ஏழை பணக்காரன்ற வேறுபாடுகள் இல்லாம எல்லாருமே கொண்டாட்டத்தோடு இருப்பாங்க, அதனால அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரங்களும் வந்துட்டு இசை பாடல் கொண்டாட்டங்கள்லாம் திருவிழாக்கள் அந்த மாதிரி நேரத்துல கொண்டாட்டங்களும் உண்டு. பட் இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் வந்துட்டு உணவு முறைகள்ல நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும், ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய கவனத்தை செலுத்த வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தன்னுடைய வேலைகளை தாங்களே செய்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர்கள் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் அவங்களே நடந்து போகணும். இது மாதிரி அடிப்படை விஷயங்களை அவங்க வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து கையில் எடுக்கும் போது அவர்கள் வந்து முதுமையில வந்து அவங்க இளமையோடு வாழ முடியும் என்கிற நல்ல எண்ணங்களை, நல்ல விஷயத்தை நம்ம அரங்கத்திற்கு வந்து இங்கு நமக்காக பகிர்ந்து கொண்ட ஐயா இமானுவேல் அவர்களுக்கு நன்றி.